அவருடைய நடவடிக்கைகள் அண்ணன் எங்கள் மதிக்கத்தக்க அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய நடவடிக்கை சமீப காலமாகவே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேசாமல் சேர்ந்துடலாம். என்ன சொல்கிறீங்க? அவர் பேசுகிற பேச்சே அப்படித்தான். இந்த கட்சி அவரை 3 முறை முதலமைச்சராக்கி சாதாரண ஒரு டீ கடைக்காரரை, என்ன சொல்கிறீங்க, ஒரு பெரிய உலகத்தில் இருந்தவரை ஒரு சேர்மனாக்கி, ஒரு அழகு பார்த்து சட்டமன்ற உறுப்பினராக்கி, முதலமைச்சராக்கி அழகு பார்த்த இந்த கட்சி பல முறை நிதியமைச்சராக வகித்தவர் அதிமுகவர். இன்றைக்கு போய் இந்த கட்சியை இந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்க சோதனை நேரத்தில் இந்த கட்சிக்கு குரல் கொடுக்காம அண்ணன் பேசுகிறாருன்னா எங்களுக்கெல்லாம் மன வருத்தமாக இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி ஐயப்பன் சிறுவர், அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை அவராக பேச மாட்டார், அங்கே இருக்கிறவங்க சொல்லித்தான் பேசுவார் என்பதை தெரியும். ஏன்னா அவர் மாணவர் அணியிலிருந்து வந்தவர், அவர் குடும்பமே அதிமுக குடும்பம். அவர் போய் எப்படி இப்படி பேசினார்னா அவர் கூட இருக்கவங்க ஆலோசனையின் அடிப்படையில் தான் பேசுறாரு. ஏங்க, ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்கவங்க பூராமே வந்துட்டாங்க. அவர் தர்மர் எல்லா பேருமே வந்துட்டாங்க, நிர்வாகிலாம். இப்போ குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க, 10 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் இனிமேல் வந்துடுவாங்க. இப்போ இந்த பேசுனதுலேருந்து அண்ணனுடைய குணம் தெரிஞ்சு விட்டது, அவருடைய பாதை தெரிந்து விட்டது. இனி இந்த பாதை சரியில்லை என்று திரும்பி இங்கே அதிமுகவுக்கு வந்துடுவாங்க. அதனால் என்னைக்கும் அதிமுக தொண்டன் இன்னைக்கு மாறி போக மாட்டான், எப்பவுமே மாற மாட்டான். அது ரத்தத்தில் ஓடுது. அதிமுக திமுக எதிர்ப்பு என்பது எங்கள் புரட்சி தலைவர் அம்மா எங்களுக்கு ஊட்டியிருக்காங்க. யார் இந்த கட்சியை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இவர்கள் வகித்த பதவி, நான் அதனால தான் அண்ணன் செங்கோட்டையனை கூட அதாவது அவர் நீண்ட அனுபவம் வாய்ந்தவராக இருந்தாலும், நீண்ட நாள் இருந்தவராகவும் அவரை ஏன் குறை சொல்கிறேன், ஏன் அப்படி பேசுகிறேன் என்றால், உண்மையான அதிமுக தொண்டர்கள் நாங்கள். இதெல்லாம் எம்ஜிஆர் எங்களுக்கு ஊட்டி வளர்த்தது இது. அவர் என்ன தவறு செய்தார் திமுக நீக்கிறதுக்கு? சரி, இவர் எப்படி இப்போ அதிமுக தோன்றலைன்னா இவங்கெல்லாம் எப்படி எம்எல்ஏ ஆகிருக்க முடியும்? புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பிக்கலைன்னா. ஆனால் ஓபிஎஸ் எல்லாம் எத்தனை தடவை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிருக்கார்? 4-5 தடவை ஆகிட்டார். எப்படி ஆகிருப்பார்? திமுகவில் இருந்து ஆகிருக்க முடியுமா? அங்கே இருக்க கவுன்சிலராக கூட ஆக்கியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களும் இன்னைக்கு ஆக்கியிருக்காங்க. அவங்க என்ன செய்யணும்? இன்னைக்கு இப்படி இருக்கா, சரி இந்த எலெக்ஷன் முடியட்டும்பா, என்னன்னு பார்த்துக்குறோம், எங்களுடைய ஆதரவு அதிமுக ரெட்டலை அப்படின்னு சொன்னா தாங்க உண்மையான அதிமுக ஏற்றுக்கொள்ளுவான். அண்ணன் செஞ்சவங்க, அண்ணங்கள் 2 பேரும் என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க பாரியா கடைசி வரைக்கும் இந்த கட்சியில இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? இந்த கட்சி உயர் கொடுத்த கட்சி. நீங்க ஓபிஎஸ் நீங்களே பத்திரிகையில பேசுறீங்க, நீங்க ஊடகங்கள் கேட்கறீங்கன்னா, இந்த ஓபிஎஸ் எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரிய வச்சது அதிமுகங்க. தெரிய வச்சது நீங்க எல்லாம் கேட்கிற அளவுக்கு அவரை உருவாக்கி விட்டது, தகுதியை வளர்த்தது, செங்கோட்டையனை வளர்த்தது அதிமுக புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் காலத்துல தான் நிதி அமைச்சராக இருந்தார் அண்ணன் ஓபிஎஸ், துணை முதலமைச்சராக இருந்தார், ஒருங்கிணைப்பாளர் இருந்தார். இதுதான் கட்சிக்கு செய்யற செஞ்சோட்டு கடனா? என்ன சொல்றீங்க? நான் உள்ள கொதிப்ப சொல்றேங்க, உணர்வுகளை தானப்பா சொல்றீங்க. என்னப்பா என்ன உண்மையா என்னப்பா சொல்றீங்க? ஏப்பா இந்த கட்சி என்ன, இந்த கட்சினால இப்ப நான் செல்லூர் ராஜு யாரு என்ன யாருக்கு தெரியும்? ஏன்னா என் ஊருக்கு என் மருமகன் இருக்காரு, என் மருமகனுக்கு ஒன்னா தெரியும். மருமகன் கல்யாணம் பண்ண கூட நான் அந்த மாதிரி மாவட்ட செயலாளர் மகன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படிங்களா? பொதுவாக அந்த கட்சி தானே எனக்கும் அறிமுகப்படுத்துது. இந்த செல்லூர் ராஜுன்றவனை இன்னைக்கு நான் இந்த மாதிரி உங்க ஊடகத்துல பேசுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன், நான் பேசப்படுறேன், நீங்க எல்லாம் கேட்குறீங்க, இத்தனை பேர் மக்கள் உட்கார்றாங்க, இத்தனை திட்டங்களை கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த செல்லூர் ராஜு என்ன ஒச்சமா மகன்? அந்த அம்மா வியாபாரம் பார்த்து இதானதுப்பா, அது கொடுப்பேன் அப்படின்னா கொடுத்தீங்க. ரெட்டலை சின்னம் புரட்சி தலைவர் அறிமுகப்படுத்தினாங்க, உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க, நீங்க 3 முறை ஜெயிக்க வச்சீங்க, அம்மா 2 முறை அமைச்சரா, நீ ஒழுங்கா ஒழுங்கா செய்யறடா, நீ தொடரு அப்படின்னாங்க. அதுல விசுவாசமா இருக்கேன். இன்னைக்கு எனக்கு இந்த கட்சியில நான் எதுவும் எதிர்பார்க்கல. என்னை பொறுத்தளவுக்கு என் தலைவன் உருவாக்கின கட்சி இருக்கணும், நான் உயிர் உள்ள வரை. இதே ஓபிஎஸ் எல்லாரும் தான் சொன்னாங்க, நாங்கள் இறுதியில போகும்போது இந்த அதிமுக வேஷ்டி கட்டின வேஷ்டியோட நாங்கள் எங்களுடைய
இது எங்க சவ ஊர்வலம் போகணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு இப்படி போய் பேசுனாங்கன்னா இந்த கட்சிக்கு சவக்குழி ஆக்கணும்ன்றாங்க. அப்படின்போது நாங்களாம் எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? யார் தடுத்தாலும் சரி, என் தாயே தடுத்தாலும் ஆண்டவனே தடுத்தாலும் என்னுடைய இயக்கத்தை இழிவாக பேசுற யாராக இருந்தால் இந்த கட்சியில பதவி அனுபவித்து விட்டு பதவி சுகந்தம் கண்டு குடும்பத்தை வளர்த்து சொந்தங்களை வளர்த்து விட்டு இன்னைக்கு இந்த கட்சியை காட்டி கொடுத்துட்டு போற யாராக இருந்தாலும் சரிங்க, நான் அந்த நேரத்தில் சொல்றேன், வன்மையாக கண்டிக்கக்கூடியது அதிமுக தொண்டன் ஒவ்வொருவரும் கோடிக்கணக்கான 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. அத்தனை பேர் உணர்வுகளும் பிரதிபலிப்பாவே நான் சொல்றேன். ஏங்க இங்க இருந்து போனப்ப எதாவது நீ அதை பத்தி இனிமேல் அதை சொல்லிட்டேன். என்னுடைய உள்ள கொதிப்ப திரும்பவும் போக கூடாது. நீ வேற எதுவும் கேக்குறீங்களா? சரி வாங்க வாங்க. தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தீங்க. நாங்க போயிட்டாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? நீங்க சொல்றது சரி. நாங்க எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னோமா? எங்க பொதுச் செயலாளர் சொன்னாரா? இல்ல எங்க அமைச்சர்கள் எங்க நிர்வாகி யாருன்னு சொன்னாங்களா? நாங்க எப்பவும் சொல்றோம், இப்பவும் சொல்றேன், கூட்டணி என்பது தேர்தல் அறிவித்த பிறகு சீட்டெல்லாம் ஒதுக்கப்பட்டு எந்தெந்த கட்சி எந்தெந்த தொகுதியில் நிற்கிது என்று சொல்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கட்சிகள் இந்த தோழமை கட்சிகள் எந்த கூட்டணியும் மாறுவார்கள். அதனால அதில் எதுவும் கிடையாது. அது முடிஞ்ச பிறகு வாங்க நான் சொல்கிறேன். இப்போ நாங்களாம் எதிர்பார்க்கல. நாங்கள் அப்படி நீங்களாம் நினச்சிக்கிட்டே நீங்கள் கற்பனையில் ஊடகங்கள் நீங்கள் இப்படி போட்டு நான் இதுவே கேட்குறேன். காங்கிரஸ் திமுகவில் நடக்கிற அந்த சம்பவங்களை நீங்கள் எடுத்து யாராச்சும் போய் இப்போ நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பரிசு தர்றேன். முதலமைச்சர்கிட்ட கேளுங்க, என்னங்க இப்படி பேசுகிறாரு, உங்கள் அங்கே இருக்க எம்பி எல்லாம் பேசுகிறாங்களே, காங்கிரஸ் இந்த மாதிரி திமுக பற்றி இழிவாக பேசுகிறாங்க, நீங்கள் உங்கள் கட்சி பேசுகிறீங்க, இதை பற்றி என்ன நீங்கள் உங்கள் கூட்டணி வச்சுட்டீங்களா? நீங்கள் கேளுங்க சார், நீங்கள் கேளுங்க. பயங்கரமா எதிர்த்தாப்புல திமுகவை. ஆனாலும் அவங்க அது அந்த கட்சியை நடத்துறவங்களுக்கு தாங்க தெரியணும். அது இப்போ நான் சொல்லல, அந்த தொண்டர்களுக்கு தெரியணும். அதையெல்லாம் நான் தான் சொல்றேன். இல்லை இப்பவே நான் அதை முடிவு பண்ண முடியாது. இப்பவும் நான் சொல்றேன், இப்பவும் காலம் கிடக்கல. எந்த கட்சியும் எந்த கட்சியோடு இணையும், யார் கூட்டணி இருக்காங்கன்னு தெரியாது. சட்டசபையில போய் நேற்று முதல்வரை சந்திச்சு நான் கட்சியில சேரல, ஆனா கட்சிக்கு ஆதரவு தரேன், திமுகவுக்கு ஆதரவு தரேன், எனக்கு ஒரு 2-3 சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதே இதுல ஐயப்பன் எம்எல்ஏ ஜெயலலிதா எம்ஜிஆர் போல சிஎம் முதல்வர் ஸ்டாலின் நல்லாட்சி தர்றாரு, அவர் ஆட்சி இன்னும் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இது எப்படி உங்களுக்கு? இல்லைங்க, அதிமுக சென்று விட்டாங்க. சென்றவங்க அவங்க என்ன பேசினாலும் அது நாங்கள் என்ன கருத்து சொல்றது, அது அவங்களுடைய கருத்து. இதே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அதிமுக தொண்டர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எடப்பாடியார் செஞ்சது தவறா சரியான்றது இப்போ தெரியும். அதிமுக எடுத்த நடவடிக்கைகள் சரியா தவறா என்பது தெரியும்.